ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு. ஸ்டிச் பண்ணி கொடுத்த ப்ளவுஸில் கஸ்டமர் வந்து எனக்கு ஒன் சைடு மட்டும் ஷோல்டர் லூஸ் ஆகுது, கழுத்து கழண்டுட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணினது ஷோல்டர்லேருந்து கழுத்துக்கிட்ட நம்ம வைக்கிற அளவு சரியாக இருக்கா அப்படின்னு தான் வந்து பார்த்தேன். இந்த விபீஸ் வரையும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விடவே இது வந்து நான் கம்மியாக தான் வந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரியே வந்து கொக்கி பீஸ் வரையும் இந்த கழுத்து வரையும் அளவு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தேன். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் ஏன் வந்து ஷோல்டர் கழண்டுட்டு வருது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஆம்கோல் சைட் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து ஆம்கோல் கிட்ட இருந்து நான் எடுத்த அளவு வந்து கரெக்டாக வந்தது, ஒரு சைடு மட்டும். இப்போ ஃபஸ்ட்டு கை பிடிச்சதுக்கப்புறமேலு இந்த ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஆம்கோல் கிட்ட எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு வந்து வைப்போம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கரெக்டாக வருது. இதுவும் ஒரு தையல் அளவுக்கு லூஸ் வருது. நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்குற ப்ளவுஸு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து நான் வந்து இது வைக்கும்போது இதுலேயே மேஜராக மிஸ்டேக் இருக்குது. இது வந்து இப்படி சென்ட்ரலில் இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ சுருக்கம் வருது இந்த இடத்துல. இப்போ நம்ம இதை கரெக்டாக இப்படி இழுத்து வச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷோல்டர் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பின்னாடி தள்ளி போயிடுது. நான் அதையும் வந்து கரெக்ட் பண்ணி இப்படி ஷோல்டரை கரெக்டாக வச்சு இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணேன். அப்படி மார்க் பண்ணும்போது இந்த இடம் தான் எனக்கு வந்து மிஸ்டேக் வந்தது. அப்போ இவ்வளோ அளவுக்கு வந்து லூஸ் வர மாதிரி இருக்குது. அப்போ கையிலேருந்து இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து அப்படியே நம்ம இந்த இடத்துல டாட்ஸ் பிடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கழுத்து லூஸ் ப்ராப்ளம் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுனா இந்த ப்ளவுஸ்லேயே வந்து தப்பாக தான் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு அந்த மாதிரி வருது. இதுவே இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் இல்லை. அதனால எனக்கு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வர அளவு வந்து ரொம்ப சரியாக வந்து வந்திருக்குது. இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வந்தால் தான் நம்ம போடும்போது அந்த ரிங்கிளாக வராமல் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். போடு கோடாக வராமல் இருக்கும். துணியும் இந்த இடத்துலையும் தூக்கிட்டு இருக்காத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.